பீமன் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுதான் நீங்க எனக்கு தரும் ஆதரவு. ஓஎம்ஆர் சென்னையில தஞ்சாவூரை சார்ந்த ஒரு 19 வயது கல்லூரி மாணவி மது அருந்துவிட்டு காலையில பாத்தீங்கன்னா மருத்துவமனைக்கு எடுத்து சென்றது பிறகு இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வந்தது. எந்த அளவுக்கு இளைஞர்கள் மதுவுக்கு அடிமைப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் நம்ம பார்த்திருந்தாலும், எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசுல ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, நாம் பண்போடு வாழ்ந்திருந்தால் பாவமும் இல்லை, சிறகில்லாமல் தள்ளாடும் செல்ல கிளிகள், என் கண்ணோரம் இப்போது கண்ணீர் துளிகள் அப்படிங்கிற ஒரு பாடல் வரிகள் ராஜா சின்ன ரோஜா அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து. இந்த பாடல் ரொம்ப சின்ன வயசுல கேட்டிருந்தாலும் எந்த அளவுக்கு இந்த போதைப் பொருள் மது பழக்கம் ஒரு உயிரை வாங்குங்கிறது நம்ம ரொம்ப தெரிஞ்ச விஷயம் தான். இந்த காணொலியில என்ன காரணமா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை அலசி ஆராய்ச்சி ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க நான் சொல்லியிருக்கேன். மது, அதாவது டாஸ்மாக் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தொடங்கப்பட்டது காரணமேவும் விஷ சாராயங்களை குடிச்சு யாருமே இறந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால பாதுகாப்பான முறையில மக்களுக்கு இந்த மதுவை ரெகுலேட் பண்ணி கொடுக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்கலாங்கிற ஒரு முறையில கொண்டு வந்ததுதான். ஆனா அந்த டாஸ்மாக்ல வாங்கின இந்த ஒரு பொருள் இவங்க அதை அருந்தினது பிறகு மரணிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ டாஸ்மாக்ல இதை தரம் இல்லாம தயாரிச்சிருக்காங்க ஒரு கேள்வியும் உள்ள வருது அப்படின்னு பல விஷயங்கள் பத்தி நம்ம பேசலாம். ஆனால் என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையா நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். மது மட்டுமல்ல, எதுவுமேவும் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமே நஞ்சு அப்படின்னு தமிழ் மொழியில சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல அளவுக்கு மீறிய எதுவுமே ஆபத்தாங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, பல காரணங்கள், ஒரு 7 காரணங்கள் வரைக்கும் சொல்லலாம். அதுல முதல் காரணம் என்னன்னு பார்க்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆல்கஹாலுடைய விஷத்தன்மை. ஓகே, இந்த பாய்சனிங் ஆஃப் ஆல்கஹால்னு சொல்லலாம். அதிக அளவில் மதுபானம் குடித்தால் உடலில் விஷத்தன்மை ஏற்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படலாம் அப்படிங்கிறது ஒரு நிலவரம் சொல்லலாம். இரண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆஸ்பிரேஷன் நிமோனியா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது மதுபானம் அருந்திய நிலையில் வாந்தி எடுக்கும்போது வாந்தி நுரையீரலுக்குள் சென்றால் அது மூச்சு திணறலாக மாறி உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படலாம். ஆஸ்பிரேஷனல் நிமோனியா அப்படிங்கிற 2வது கண்டிஷன். இதனால கூட மரணம் நிகழ்ந்திருக்கலாம். மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா, ஹைப்போகிளைசீமியா அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அதாவது உடம்புல இருக்கக்கூடிய சுகர் லெவல் கம்மியாகிறது. அதிகமாக மது அருந்தும் போது உடம்புல இருக்கக்கூடிய சுகர் லெவல் கம்மியாகுது. ஹைப்பர் கிளைசீமியாங்கிற ஒரு கண்டிஷன். அதிகமாக மதுபானம் அருந்துவதால் இரத்த சர்க்கரை அளவு மிகவும் குறைந்து மயக்கம், வியர்வை, வலிப்பு, அதாவது சீசர்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உயிரிழப்பு ஏற்படலாங்கிறது ஒரு விஷயம். அடுத்த ஒரு கருத்து பாத்தீங்க அப்படின்னா, உப்பு கனிமங்கள் சமநிலையின்மை, எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ். நம்ம அதிகமாக மது அருந்தும் போது எலக்ட்ரோலைட்ஸ் உடம்பு இருக்கக்கூடியது அது இம்பேலன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல மரணத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமாக மதுபானம் குடிப்பதனால் உடலில் நீர் சோர்வு ஏற்பட்டு உடல் உப்பு கனிமங்கள் குறைந்து இதய துடிப்பு மற்றும் கார்டியாக் அரித்மியா ஏற்பட்டு திடீர் மரணம் ஏற்படலாம் அப்படிங்கிறது இன்னொரு காரணமாக இருக்கிறது. அடுத்தது, ஆல்கஹால் குடிப்பதன் காரணமாக இதயம் நின்று போகுது. ஆல்கஹால் இன்டியூஸ்டு கார்டியாக் அரெஸ்ட், இதுக்குமே ஒரு வாய்ப்பு இருக்கு. சிலர் தங்களுக்கு தெரியாமல் இதய நோய்களை கொண்டிருக்கலாம், அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. அதிக அளவு மதுபானம் அருந்தும் போது இதய செயல்பாடு திடீரென நிற்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆல்கஹால் இன்டியூஸ்டு கார்டியாக் அரெஸ்ட். அடுத்த விதமான ஒரு காரணம் என்ன வரும்னு பாத்தீங்கன்னா, மருந்துகள் மற்றும் மதுபானத்தில் கலப்பு. அதாவது நம்ம குடிக்கிற மதுபானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம உடல் நலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை சரி பண்றதுக்காக மாத்திரைகள் ஒண்ணு எடுப்போம்ல, அது ஒரு கணக்கு. அப்போ இந்த ஆல்கஹால் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த மாத்திரைகளும் கலந்து இருக்கக்கூடிய ஒரு தாக்கம், அது கூட உங்களுக்கு விஷயமா மாறி உயிரிழப்பை ஏற்படுத்தலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உடல்நிலை. இவங்க இதுக்கு முன்னால எந்த அளவுக்கு பிசிக்கலி ஃபிட்டா இருந்திருக்காங்க, உடம்புல என்ன அலர்ஜிட்டிக் இருந்திருக்கு, என்ன காரணம் இருந்திருக்கு, எதுவுமே தெரியாம இருந்திருக்கலாம். அது மதுவோட கலந்து குடிக்கும் பொழுது அது ஆபத்தாக மாறிருக்கலாம். ஏற்கனவே அவங்க சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்லை எபிலிப்சி, இல்லை ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ் அவங்க ஏற்கனவே இருந்திருக்கலாம், பட் தெரியாம இருந்திருக்கலாம். அதனால மது அருந்தும்போது அதுக்கான பாதிப்புகள் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது என்னதான் இருந்தாலும் இந்த செய்திகளை பார்க்கும் பொழுது இரவு முழுக்க அவர் வோட்கா அப்படிங்கிற ஒரு மது அருந்தி இருக்கிறாரு. அளவுக்கு மீறி குடிச்சிருக்காங்க. காலையில அவங்க எழுப்பும்போது மயக்கத்தில் இருந்ததாகவும் கிறக்கமா இருக்கிற மாதிரியும் வாந்தி வந்த மாதிரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவமனையில அனுமதிச்சதுக்கு பிறகு இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. உடல் கூராய்வுக்காக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அவங்க அனுப்பிச்சிருக்காங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. அங்க உடல் கூராய்வுல என்ன காரணத்தினால இறந்தாங்கிற ஒரு தகவல் வெளியே வரும். இதுல இருந்து நம்ம புரிஞ்சக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மது எந்த காரணத்தினாலும் அளவுக்கு மீறி நம்மளை உயிரை வாங்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. தன் ஒழுக்கம், அதாவது சுய ஒழுக்கம். நம்மளை நாமளே பாத்துக்கிறாம சரி யாருமே நம்ம பார்த்துக்க முடியாது. இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு குறுகிய காலகட்டங்கள் வாழ்க்கை முறை இருந்துட்டு இருக்கு. இதுல நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை வைத்துக்கொண்டு இந்த கடவுள் நமக்காக கொடுத்துக்கக்கூடிய அந்த உடல் உறுப்புகள் அனைத்தையும் பத்திரமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொண்டு இருக்கிற இந்த சில காலங்கள்ல சந்தோஷமாக மகிழ்வித்து கழித்து விட்டு போறதுதான் ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருக்கணும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பீமனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த காணொலியில நம்ம சந்திக்கலாம்.